ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்மக்கிட்ட இன்வெர்ட்டர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வெர்ட்டர் வந்து லோடு கொடுத்தா பேட்டரி லோன்னு காமிச்சிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு பேட்டரி செட் பண்ணிகிட்ருக்கேன். பேட்டரியில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இன்வெர்ட்டர் பேட்டரி இல்லாதனால கார் பேட்டரி வச்சு நான் இப்போ செக் பண்ணுறேன். ஸோ அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் கரெக்டாக உங்களுக்கு ப்ளக்இன் பண்ணிவிட்டு அதில் எப்படி அவுட்புட் வருதுன்றதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணணும். ஏன்னா நம்மக்கிட்ட அந்த கேபிள் ஏன்னா அது வந்து த்ரெட் டைப் உங்களுக்கு நெட் போட்டு ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ஜாயிண்ட் கேபிள் வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். கரெக்டாக செக் பண்ணும்போது ஸ்பார்க்கும் கரெக்டாக வந்துடு. ஸோ இன்வெர்ட்டர் லைனும் செக் பண்ணுறேன். இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் கரெக்டாக ஆன் ஆச்சு. ஸோ அப்போ இன்வெர்ட்டர் ஓகே, ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஓகே, இன்வெர்ட்டரில் யூபிஎஸ் ஆன் ஆகுது, கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது, கெஸ் பண்ணிட்டேன். ஸோ தட் நம்ம அடுத்தது இன்வெர்ட்டரை ஆன் பண்ணுறோம். ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு சார்ஜிங் ஆகுதான்றதை பார்க்கலாம். அகெயின் சார்ஜிங் போட்டால் சார்ஜிங் ஆகுது. அப்போ இன்வெர்ட்டரில் நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்றது தெரியுது. ஸோ அடுத்த டெஸ்ட்டு லோடு எந்த அளவுக்கு எடுக்குதுன்றதுக்காக லோடை பார்த்திங்கன்னா எத்தனை வோல்ட்டு இருக்குன்றது பேட்டரியில் சார்ஜ் ஆகுதான்றது பார்க்குறோம். நம்ம பேட்டரியில் லோட் செக் பண்ணும்போது நம்மளுக்கு 13.3 யூனிட் காமிச்சிது. ஸோ காட்டுறவங்களுக்கு. ஸோ அப்போ இன்வெர்ட்டர்லேருந்து சார்ஜிங் பர்ஃபெக்டாக ஆகுது. ஸோ இன்வெர்ட்டர்லேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்வெர்ட்டர் சார்ஜிங் கரெக்டாக ஆகுது. இப்போ நம்ம மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு இன்வெர்ட்டர் எந்த அளவுக்கு லோட் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். மெயின் பாக்ஸ் போய்ட்டு மெயின் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம கடையோட மெயினை ஆஃப் பண்ணிட்டோன்னே இன்வெர்ட்டர் லைன்ஸு ஆன் பண்ணுறதுக்காக போகிறேன். இன்வெர்ட்டர் லைன் ஆன் பண்ணுறேன். 2-way ஸ்விட்ச்சு. ஸோ இது ஆஃப் பண்ணால் தான் இன்வெர்ட்டர் லைன் ஆன் ஆகும். இன்வெர்ட்டர் லைன் ஆஃப் ஆகிடுச்சு, ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் டியூப்லைட்டும் ஃபேனும் நான் போடுறேன். ஸோ ஃபேன் நல்லா ஓடுது, டியூப்லைட்டும் நல்லா எரியுது. ஸோ எக்ஸாஸ்ட் ஃபேனும் நல்லா ஓடுது. ஸோ அப்போ எதுவுமே பிரச்சனை இல்லை. லோட் கரெக்டாக தான் எடுக்குது. நான் ஒரு 1/2 1 hour ஓட்டி பார்த்து தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ கஸ்டமர்கிட்ட சொல்லியாச்சு பேட்டரி தான் மாற்றணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் ஆனில் தான் இருக்குது. வேறு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் ஈஸியாக அரெஸ்ட் பண்ணலாம். இந்த பேட்டரி தான் ப்ராப்ளம் அப்பயே சொன்னேன். கஸ்டமர் வந்து இல்லை இன்வெர்ட்டர் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. ஸோ இது இன்வெர்ட்டர் நல்லா தான் இருக்குது, பேட்டரி தான் மாற்றணும். ஸோ நம்ம கடைக்கு எது வந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சைட் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.